எங்க நம்ம இப்போ நாங்கள் கேரவன் எடுத்துட்டு பீச் பக்கம் வந்துட்டோம். அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம மழை பெய்யுது. ஸோ ஒருத்தர் வந்து உலகத்தில் ஹரிக்கேன்னு சொன்னால் அது வந்து அட்லாண்டிக்லேருந்து கிளம்புனதும், சைக்ளோன்னு சொன்னால் இந்திய பெருங்கடல்லேருந்து கிளம்புனதும், இன்னொன்று வந்து தைஃபூன்னு சொன்னோம்னா அது பசிபிக்லேருந்து வந்ததாக அர்த்தம். அதான் 3 புயலுக்கும் 3 டிஃப்ரெண்ட் நேம். அது எந்த கடலில் உருவாச்சோ அதை வச்சு அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. சூலா பூரா இங்கே இருக்க வீடை பூரா வாஷ் அவுட் பண்ணிடுச்சுங்க. ஏன் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தாங்க இந்த எல்லோ கலரில் இருக்கு பாருங்க. இந்த ஒரு வீடு தாங்க மாடலுக்கு நிற்கிது இந்த வீடு இந்த ஏரியாவில். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பெரிய பிரிட்ஜுங்க. அந்த பிரிட்ஜ் டிஎஸ் ஒரு பெரிய பிரிட்ஜு. அது மேலே தான் ஏற போகிறோம். அது கப்பலுக்காக அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. யூ காட் ஃபிஷ்? குட். விச் ஒன்? Small one? Yeah, this is a small one. It's called a whitey. வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பலின் USA. எங்க நம்ம எங்க நிக்கிறோம்னா கல்வஸ்டன் பீச்சில் நிக்கிறோம் இல்லைங்க? ஆமாம், காரு பக்கத்தில் பீச்சு. கார் பக்கத்துலேயே பீச்சு. நம்ம கேரவன் பக்கத்தில் பீச்சு. அதில் நிப்பாட்டியிருக்கோம். பீச் பக்கத்தில் கேரவனை நிப்பாட்டியிருக்கோம். எங்க நம்ம இப்போ நாங்கள் கேரவன் எடுத்துட்டு பீச் பக்கம் வந்துட்டோம். அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஃபுல்லாக இப்போ இந்த பீச்சில் உட்காந்து ஃபுல்லாக 3 days நாங்கள் ஃபுல்லாக 3 and 4 days அப்படியே இங்கேயே உட்காந்துட்டோம்னா இந்த காற்று வந்து சுவாசிக்கிறதுக்கே சூப்பராக இருக்கும். கடலில் இருக்கிறதே ஒரு அற்புதமான பிளேஸ் தான் இது கடல் பக்கத்தில். அது இதில் என்ன ஒரு இந்த பீச்சில் ஒரு அட்வான்டேஜ், நாங்கள் ஃபுல்லாக நம்ம கடல் பக்கத்துலேயே வண்டியை நிப்பாட்டிக்கலாம். எல்லா வண்டியும் அது ராத்திரிலாம் ஃபுல்லாக அந்த கடல் அலையோடு நம்ம பக்கத்துலேயே படுத்து தூங்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அது பாருங்கள், அந்த ரெயின்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே கேரவன் மேலே டொக்கு 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 டொக்குன்னு அந்த மழை சவுண்டே ரொம்ப அழகாக இருக்கும். இது எடுக்கிறது அழகு உண்மைக்கு. அது குழு குழுக்குள்ள ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காற்று தாங்க ரொம்ப, அது ஃபுல்லாக அந்த பொல்யூஷன் இல்லாமல் அது கூட்டம். இந்த பீச்சில் அவ்வளோ கூட்டமும் இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அதில் பெஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஃபுல்லாக வண்டியை பக்கத்துலேயே விட்டுட்டு நம்ம பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி ஃபுல்லாக இருக்கும் பீச் குட்டி. You got fish? Yes, sir. Good. Which one? Small one? Yeah, this is a small one. It's called a whitey. They don't get very big. Yeah, okay. Yeah. We Good. caught some catfish too, but Yes. yeah, everything so far is pretty small. Yes. This season you'll get fish? Yeah, but you can only get the bait so far. Yes, so. yes. இதான் உட்காந்துருக்கலாம் போல இருக்கும். நல்லா ஃபுல்லாக நல்லா மார்னிங் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் இங்கேருந்தே பார்க்கலாம், சன்செட்டு பார்க்கலாம். ஃபுல்லாகவே உள்ளே உட்காந்துட்டு அந்த மழையும் அதையும் ஃபுல்லாக காற்று. அன்றைக்கெல்லாம் சூறாவளி காற்று மாதிரி வந்துருச்சுங்க. ஃபுல்லாக இருட்டிக்கிட்டு கடலும் தெரியல, இங்கேயும் தெரியல, முன்னாடியும் இருட்டா இருக்கு, ஒன்றுமே தெரியல. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மழை பெய்யுது. Nobody in the sea. Wow. Here, என்ன இது? 25 miles per hour wind. The car is shaking. RV is shaking. என்னடா இது இப்படி காத்து சூறாவளி மாதிரி இப்படி வருது அப்படின்னு ஒண்ணுமே இருட்டாயி அப்புறம் பார்த்தா கொஞ்சமா கலைய ஆரம்பிச்சிச்சு அந்த இருட்டெல்லாம். அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க உட்கார்ந்தா எல்லா வெதரையும் பார்க்க முடியுதுங்க. நல்ல சன்னு பார்க்க முடியுது. ஃபுல்லா மழை பெய்யும் போது அது நல்லா கேரவன் மேல டக்கு டக்கு டக்குன்னு அது சவுண்டு, அது ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் மாதிரி நல்லா இருக்கும். ஏமா பக்கத்தில் இருக்க வண்டி தெரியல, இன்னும் தெரியல. சரியான மழை. இப்படி
இப்படி எல்லாமே பார்க்கலாம். ஃபுல்லாக மழை காற்று எல்லாம் இதில் டிஃப்ரெண்ட் வெதரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெதராக இருக்குதுங்க. அந்த 1 வீக் தங்கினோமா பேசாமல் உட்காந்துட்டு பேசாமல் போயிடலாம் நான் பாட்டுக்கு. அப்படி இருக்கு. எனக்கு நான் நடுக்கடலில் உட்காந்துக்கிட்டு பார்க்குற மாதிரி இருக்குடா சாமி. போட்டில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்குமே நம்ம இது மாதிரி ஷிப்லலாம் அப்படியே மூவ் ஆகி க்ளோஸ் ஆகுது. நமக்கு விஷன்னு எவ்வளோ தெரியுதோ அந்த அளவு போய் இதாகும் போல, கவர் ஆகும் போல. இப்போ இந்த மேகம் பூரா கவர் ஆயிடுச்சுப்பா. இது மேகம் பூரா மழை மேகங்கள், இது பூரா கருமேகம். இதான் கருமேகம், மழை மேகங்கள். ஆமாம். இதில் ஒரு லைட்டாக எரியுதா பாருங்க. அவங்க கடையில் எரியும், அவன் கடையில் எரியும். அதை மட்டும் காமிக்காது. நல்லா இருக்கு பாருங்க. அமெரிக்காவில் இப்போ கல்வெஸ்டன் என்ற இடத்துல இருக்கிறோம். வந்து இது ஃபுல்லாக ஒரு பீச் சிட்டிங்க. ஒட்டி வீடாக இருந்த இடத்துலங்க ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் ஒரு பெரிய புயல் வந்திருக்குங்க. அந்த புயல் வந்து என்ன ஆயிருக்குங்க, இப்போ ஃபுல்லாக இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க, ஹரிக்கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக அந்த ஹரிக்கெயின் வந்து இந்த வீடுங்க, இங்கே இருக்க வீடை பூரா வாஷ் அவுட் பண்ணிருச்சுங்க. அது என்ன வேகம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்தே பாரத், நம்ம ஊரில் இந்தியாவில் ஓடுது பாருங்கள், நம்ம வந்தே பாரத் ட்ரெயின், அது வந்து 100 km/h தான் ஸ்பீடு போகும். ஆனால் இது வந்த வேகம் பார்த்தீங்கன்னா 300 km/h வந்திருக்குங்க ஸ்பீடு. அவ்வளோ ஸ்பீடில் வந்த வேகம் அந்த தண்ணியை காற்றும் ஃபுல்லாக பூரா இங்கே இருக்க வீடை பூரா வாஷ் அவுட் பண்ணிருச்சுங்க. ஏன் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தாங்க, இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு வீடு தாங்க மாடலுக்கு நிற்கிது இந்த வீடு இந்த ஏரியாவில். ஏன்னா அதுக்கப்புறம்லாம் கட்டினதுலாம் மற்ற வீடுங்க தான். அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்லாம் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்லாம் மற்ற இடத்துல ஃபுல்லாக இந்த ரூம் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. ஆனால் நின்னது இந்த ஒரே ஒரு எல்லோ கலர் வீடு தான். அது ஏன் அப்படி நிற்கிதுன்னா, உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் ஃபுல்லாக வந்து எல்லாமே உட்டில் தாங்க வீடை ஃபுல்லாக கட்டுவாங்க. ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கணும். அதாவது இந்த ஸ்னோக்கு, ஐஸுக்கு, கிளைமேட்டுக்காக, வின்டரு, சம்மருக்காக எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக உட்டில் தான் வீடை கட்டுவாங்க. அதனால் இந்த வீடு மட்டும் ஃபுல்லாக சிமெண்ட்டால் கட்டியிருக்காங்கங்க. அதனால தான் இந்த கட்டடம் மட்டும் நிற்கிது. எனக்கு என்னென்னா அது மட்டும் நிற்கிது. அழகாக வந்து ஒரே ஒரு மாடலுக்கு அடையாளத்துக்கு நிற்கிற மாதிரி நிற்கிது. மற்ற எல்லாம் போயிடுச்சாங்க. ஏங்க அந்த ஹரிக்கெயின் அப்போ உங்களுக்கு ஃப்ளைட்டு போகிற ஸ்பீடு வேகத்துக்கு வந்திருக்கும் போல இருக்குங்க. அப்போ அந்த காற்று அன்ற அழுத்தமும் அந்த ஸ்பீடு என்னங்க, ஆமாம், பயங்கரமாக வந்திருக்கும். ஆமாம். அப்புறம் நம்ம இந்த ஊரில் ஹரிக்கேன் சொல்கிறாங்கல்லங்க, எல்லாரும் ஹரிக்கேன் தானே சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம ஊரில் புயல்ன்றோம். ஆமாம், சைக்ளோன் சொல்லுவோம், இங்கிலீஷில் சைக்ளோன் சொல்லுவோம். அது ஏன் சொல்கிறதுன்னா, இங்கே இருக்கிற ஊர் அமெரிக்காவில் எல்லாத்தையும் வந்து புயலை வந்து ஹரிக்கேன் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் புயலை வந்து சைக்ளோன்ஸ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அதே இது வந்து இப்போ நீங்கள் ஜப்பானோ சைனாவில் எடுத்துக்கிட்டால் தைஃபூன் சொல்லுவாங்க. தைஃபூன். ஏன் அது பேர் டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா, ஒரு புயல் வந்து நம்ம இந்திய பெருங்கடல்லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த புயலுக்கு பேர் வந்து சைக்ளோன். அதே புயல் வந்து பசிபிக் பெருங்கடல்லேருந்து ஆரம்பித்தா அதுக்கு பேர் வந்து தைஃபூன். ஏன்னா வந்து ஜப்பானு, சைனா அதெல்லாம் பசிபிக் பெருங்கடலில் ஒட்டி இருக்குது. அதனால் அவங்களுக்கு அடிக்கிற புயலை வந்து தைஃபூன் சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வந்து அட்லாண்டிக் கடல் பக்கத்தில் இருக்குது. அட்லாண்டிக் கடல்லேருந்து கிளம்புற புயலை பூராமே ஹரிக்கேன் வாங்க. ஸோ ஒருத்தர் வந்து உலகத்தில் ஹரிக்கேன் சொன்னால் அது வந்து அட்லாண்டிக்லேருந்து கிளம்புனதும், சைக்ளோன் சொன்னால் இந்திய பெருங்கடல்லேருந்து கிளம்புனதும், இன்னொன்று வந்து தைஃபூன்னு சொன்னோம்னா அது பசிபிக்லேருந்து வந்ததாக அர்த்தம். அதான் 3 புயலுக்கும் 3 டிஃப்ரெண்ட் நேம். அது எந்த கடலில் உருவாச்சோ அதை வச்சு அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக இருக்குங்க. இது நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து தெரியும் கொஞ்சம் பேர்த்துக்கு. ஆனால் சார் நிறைய பேர்த்துக்கு தெரியும். பட் ஆனால் இது ஒரு நம்மளால் முடிஞ்சது. அது ஏன் அந்த பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது எங்கே உற்பத்தி ஆகுதோ அதை பொறுத்து புயலுக்கு வந்து 3 மாதிரி பேர். ஆமாங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் சொன்னது. இட்ஸ் அ குட் இன்ஃபர்மேஷனுங்க. யூ டன் குட் ஜாப். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் அப்ரிஷியேஷன். இப்போ நம்ம பீச் சைட்ல வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக இங்கே ரூமெல்லாம் நிறைய கட்டி போட்டுருக்காங்க. அந்த ரூமில் ஃபுல்லாக நம்ம தங்குறவங்க அழகாக இங்கே வந்து தங்கிக்கிறாங்க. அப்படி இல்லையா, நிறைய வண்டிங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்கவுங்க இந்த ஊரில் எல்லாமே அப்படி தான் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்கவுங்க எடுத்துகிட்டு இங்கே மாதக்கணக்கில் கூட தங்கிடுறாங்க. வீக் டேஸ் ஃபுல்லாக தங்குறாங்க. இப்போ நாங்களாம் ஒரு 3 days 4 days அப்படியே தங்கிடுறதுங்க. பேசாமல் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆச்சு. நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அட்லீஸ்ட் நல்லா காம்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சைலண்ட்டாக அட்லீஸ்ட் நம்ம
சொல்கிறது என்ன, நம்ம சொன்ன மாதிரி கவலையெல்லாம் மறந்து அப்படியே உற்சாகமாக அங்கே பேசாமல் நிம்மதியாக இருக்கலாம் போல் தோணும் சம்டைம் நமக்கு. அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து பேசாமல் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே அழகாக ரம்மியமாக இருக்கும். பார்த்துக்கிட்டே இருந்தாலே நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளோ அழகு இல்லை. இது எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க, எதையோ வச்சு வச்சு ஃபுல்லாக மேக்னெட் மாதிரி இல்லை. ஆமாம், இது வந்து ஏதாச்சும் கடலில் ஏதாச்சும் ஒதுங்கும் சில நேரம், அதை வந்து தேடுவாங்க. அதுதான் இந்த மெட்டல் டிடெக்டர் மாதிரி. யாராச்சும் ஏதாவது மிஸ் பண்ணிட்டா அது வந்து இங்கே வந்துடும் போல. ஒரு டைமில் இது ஏதாவது கிடைக்குமான்னு எடுத்துப்பாங்க போல. ஆமாம், நிறைய மெட்டல் சின்ன பிள்ளைங்களாம் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆமாம், அதனால் அதெல்லாம் எடுப்பாங்க. குளிக்கும்போது ஏதாவது மிஸ் பண்ண கடல்லேருந்து கடலில் ஒதுங்கிறதுலாம் வந்து சேரும் ஏதாச்சும், அதை தான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது கடல் வந்து நடக்கிற அங்கேருந்து 2 ஸ்டெப் வச்சா கடல் அழகா இருக்கும். அலை வந்து இது நம்ம கார் வரைக்கும் வரும். ஹை டைட்ல வந்து இந்த பக்கத்துல வரும். ஹை டைட் இப்போ லோ டைட் பின்னாடி தள்ளி இருக்கு. ராத்திரி நேரத்துல அலை இந்த பக்கத்துல வரைக்கும். இந்த பாருங்க, ஈரம் தெரியும், நல்லா தெரியும், அலை வந்தது தெரியும். பக்கத்து வரைக்கும் வரும் அலை தண்ணி. அன்னைக்கு ரோடெல்லாம், இந்த ரோடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அன்னைக்கு, மழையும் தண்ணியும் அங்கேருந்து வந்த அலையிலையும். அது ரொம்ப உயரமா வந்திருக்கு அந்த அலை. முன்னாடி எங்க வேன் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் வந்துருச்சு தண்ணி. அதனால இது அதுக்குதான் இந்த வீடெல்லாம் கூட கொஞ்சம் பில்லர் போட்டு ஹைட்டா கட்டியிருக்காங்க ஏத்தாப்புல. ஏன்னா அந்த தண்ணி கீழே வந்தா கூட வீட்டுக்குள்ள மேல அட்டாக் ஆகாது அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த அழகா வியூஸ். இப்ப அங்க ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறதுக்கு இந்த அது அழகா ஒட்டி கடலை ஒட்டி அவ்வளோ ரொம்ப க்ரௌட் இல்லாம ஒரு அமைதியான ஒரு பிளேஸுங்க இது. இப்போ பார்த்தீங்க எதுக்கு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் ஒன்றுமே இல்லை. 2வது மாடியில தான் வீடு வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் தண்ணி வந்துடும். இந்த அப்படி சும்மா ஆர்வி பீச் அந்த அப்படி நம்ம இருக்கிற இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க பார்க். The stop sign. Turn right onto Texas 87 North. வாட்டர் பக்கத்துல இருக்கு, வசதியா இருக்கு ஒரு வாட்டர். இன்னைக்கு இங்க ரொம்ப மழை அடிக்கும் போலயே பாங்க. இன்னொரு நேரம் மழை அடிக்கும். இப்ப சைடுல பாரு எதுக்கு தெரியுது, இந்த எதுக்கு இருக்க வீடுகள்லாம் அப்படி மேல அவ்வளவு தூக்கி கட்டியிருக்காங்க எல்லா வீடும். இங்கேயாவா? ஆமா, இந்த பக்கம் வீடு பூரா. ஏன்னா 2 மாடிக்கு அவ்வளவு, நம்ம ஊர்ல 2 மாடி உயரத்துக்கு இங்க அலை வரும். அதுக்காக எல்லாம் அப்படி தூக்கி வீட்டை கட்டியிருக்காங்க. அதுக்கு அழகா கீழே வந்து காரை பார்க் பண்ணிக்கிறாங்க, மேல வீட்டுல போய் தங்கி இருப்பாங்க. அப்ப கார் பூரா இன்ஜின்குள்ள தண்ணி போனா தண்ணி வந்தா காரு போயிட்டு இருக்கோம். கடல் ரோட்ல போய் பக்கத்துல கடல். இந்த லைன்ல தான் எல்லா வீடு கட்டிட்டு இருக்காங்க. இப்ப அது நம்ம அந்த ஊரை தாண்டி வந்துட்டோம். இப்ப வந்து இந்த ரோடு வந்து கடலை ஒட்டி ரோடு. இது பூரா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்கப்பா. இந்த பக்கம் போடுவாங்க, அப்படியே வந்துருப்பா, அப்படியே வரும். இப்ப நம்ம பாக்குறது ஒரு பெரிய பிரிட்ஜுங்க. அந்த பிரிட்ஜ் டிஎஸ் ஒரு பெரிய பிரிட்ஜு. அது மேலதான் ஏற போறோம். அது கப்பலுக்காக அவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க. கப்பல் அடியில போறதுக்காக. கப்பலும் கூட்டலாம் பெரிய போறதுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளவு உயரத்துல இருக்கு. கொஞ்சம் ஸ்லோப்பு ஜாஸ்தி. நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு தெரியும் எப்படி அது இன்ஜின் வந்து எவ்வளவு பவர் எடுக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணதற்கு ரொம்ப நன்றிங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.